நீங்க எப்பயாவது ஒரு சீரியஸான உரையாடலுக்குள்ள திடீர்னு இன்னைக்கு சரியான வெயில்ல மழை வர மாதிரி இருக்குல்ல அப்படின்னு பேச்ச திசை திருப்பிருக்கீங்களா? இப்பெல்லாம் ஏண்டா விடியுதுன்னு இருக்கு. இங்க என்ன இவ்வளவு கொசுவா இருக்கு? ஆமாதான். கவனிச்சிங்களா? கான்வர்சேஷன் ஆக்சுவலா தொடர்ந்துச்சு. ஆனா நான் அவங்க கிட்ட சொல்ல போன விஷயம் மட்டும் அப்படியே நின்றுச்சு. ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? சில நேரம் எதிரில இருக்கவங்களோட மனசு அந்த உணர்வை தாங்க முடியாம தடுமாறும். அப்போ நம்ம பிரெயின் ஒரு விசித்திரமான வேலை செய்யும். அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு ஒரு வழி தேடும். அந்த வழிதான் டாபிக்க மாத்துறது. அது ஒரு திட்டமிட்ட தவிர்ப்புன்னு நம்மளால சொல்லிட முடியாது. பல நேரம் இந்த உணர்வை இப்போ என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு நம்ம மனசு ஒரு பாதுகாப்பான வழியை தேடும். அது சைக்காலஜில கான்வர்சேஷனல் டிஃப்ளெக்ஷன், உரையாடல் திசை திருப்பல்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா டாபிக் மாற்றத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. சில நேரம் இப்ப இத பேசலன்னா மறந்துடுவேன்னு மனசு அவசரப்படுத்தும். அதனால கூட பேச்சு திசை மாறும். அடுத்த முறை யாராவது உங்க பேச்ச திசை திருப்பினா உடனே ஹர்ட் ஆகி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் கொசு அதிகமா தான் இருக்கு. ஆனா நான் அப்பது ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்ல, அது இன்னும் என் மனசுலதான் இருக்கு. நீ ஃப்ரீயா இருக்கும்போது ஒரு நாள் சொல்லு, கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி அவங்க பேசுற விஷயம் உங்களுக்கு கடினமா இருக்குன்னா உடனே திசை திருப்பாதீங்க. நேரம் கேளுங்க. இந்த உரையாடல தொடரணும் தான் எனக்கும் இருக்கு, ஆனா இப்ப கொஞ்சம் என் மனசு திணறுது, நாளைக்கு வேணா நம்ம இத பத்தி பேசலாமா அப்படின்னு உண்மையா உங்க மனசுல தோன்றத சொல்லிருங்களேன். இப்ப என்ன ஆக போகுது? ஆமா, ஒரு விஷயம் மறந்துட்டீங்களா? நீங்களும் அவங்களும் ஒரே டீம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சனைக்கு எதிரா நிக்கணும். நீங்க எதிரெதிரா நிக்க கூடாது. இந்த மெசேஜ் யாருக்காவது தேவைப்படும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு அனுப்பி வைங்க. அடுத்த கடினமான உரையாடலுக்கு இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.